ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. ஆம்பூர் அருகே மிட்டாலம் ஊராட்சி பைரவப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகாகால பைரவர் கோயிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மிட்டாலம் ஊராட்சி பைரவப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகாகால பைரவர் கோயிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. கோ பூஜை, யாகசாலை பூஜை, கலச பூஜை, 108 சங்காபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன. மூலவருக்கு சந்தன காப்பு, வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டது. 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விளக்கு பூஜை, உற்சவர் திருவீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஜே குடும்பத்தார் அவர்கள் ஸ்ரீ மகாகால பைரவர் கோவிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள், இளைஞர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் அர்ச்சகர் விக்னேஷ் பூஜை ஏற்பாடுகள் செய்திருந்தார். ஆம்பூரில் இருந்து எமது செய்தியாளர் திருமலை. ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமானே. கடலே போற்றி, ஆரூர மந்தர பரணே போற்றி. அரகர நம பார்வதீபதையே, நாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, அன்பந்த பக்த கோடிகளே, சிவனடியார்களே, இந்த காலபைரவர் கோயில் ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது. அதாவது மூவேந்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இதனுடைய இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, பழங்காலத்திலெல்லாம் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இந்த இந்த ஊரை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிராமத்தில் உரமெல்லாம் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்படி அந்த நிலத்தில் ஏதாவது பூச்சி அதெல்லாம் விழுந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலத்தில் விளையிற நெல், இந்த தானியங்கள் எல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு
இங்கே இந்த கால பைரவர் கோயில் காலடி இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலத்தில் விதைச்சாங்கன்னா இது பண்ணாங்களன்னா தூவி விட்டால் எந்த ஒரு பூச்சியும் புழுவும் அண்டாது. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது. மற்றும் சொல்ல வேணுமானா இந்த கோயில் வந்து வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இதனுடைய மண் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைகளில் போட்டு இது வீடு கட்டினா நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. வேலை வாய்ப்பு இன்மை நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்னு வந்து கடை நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு. குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கடன் தொல்லைகள் தீர்க்கிறாரு. நிறைய பிரச்சனையை தீர்க்க வைக்கிறார் இந்த கால பைரவர். இருங்க